யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ராடக்ட் ஒயிட் கலரில் இருக்கும். நான் பெர்ஜர் பெயிண்ட்ஸில் வந்து எந்த பெயிண்ட் வாங்கினாலும் அதில் வந்து பெயிண்டருக்கு பாயிண்ட் ஏற்றுறதுக்காக ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டில் இருக்க நம்பரையோ இல்லைனா பார்கோடையோ நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் ஏற்றிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 4-5 தடவை கிஃப்ட் மாதிரி ஏதாவது தருவாங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் இருந்தேன்னா இதில் ஷேர் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டில் டாம்ஸ்டாப் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டரில் 50 ரூபா டோக்கனும் 4 லிட்டரில் 200 ரூபா டோக்கனும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் முதல்ல நீர்க்கசிவுனால ரொம்ப டேமேஜ் ஆகிருந்த வாழை தான் கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி, ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சோறுகளை எண்ணெய் பிசுப்போ இல்லைனா க்ரீஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துறது. அதுமாதிரி புரிஞ்சிருக்க சோறை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சில இடங்களில் தொட்டவுடனே புரியும். அந்த மாதிரி சோறுகளை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. ஒரு அடி புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் கூட ஒரு அடி கம்ப்ளீட்டாக பெயிண்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோட்டு நீங்கள் கிளாஸில் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் கோட்டு மேலேருந்து கீழ் வாட்டில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிக்கிட்டு 2 கோட்டுக்கும் 2 ஹவர்லேருந்து ஒரு 4 ஹவர் 5 ஹவர் வந்து டைம் கொடுங்க. 2 கோட்டு அப்ளை பண்ணதுக்கு இடையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து பைசன் புட்டியோ இல்லை வாட்டர் ப்ரூஃப் புட்டியோ இல்லைனா சம்திங் ஏதாவது இன்டீரியல் புட்டியோ நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அதை தேய்ச்சி அதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சுவர் புரிஞ்சு ஓதம் பிடிச்சிருக்கிற சுவருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. இதை வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி புது பில்டிங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், இன்டீரியர் எக்ஸ்டீரியருக்கும் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம்னா, ஏஷியன் பெயிண்டில் ஸ்மார்ட் கேர் ஹைட்ராலக்குங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. சமீபத்தில் வந்து நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் அது. அதுக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் ஹைட்ராலக்கை பொறுத்த வரைக்கும் இன்டீரியரில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் பெர்ஜரில் இருக்கக்கூடிய ஹோம் ஷீல்ட் டாம்ஸ்டாப் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியருக்கும் யூஸ் பண்ணலாம், இன்டீரியருக்கும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எங்கே யூஸ் பண்ணாலும் 2 கோட்டு அப்ளை பண்ணி மேலே புட்டி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை இருந்தனா மட்டும் புட்டி அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா கண்டிப்பாக புட்டி அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்டீரியருக்கு யூஸ் பண்ணுங்கள். சில அவுட்ரு சோறுகள்லாம் எக்ஸ்டீரியர் சோறுகள்லாம் வந்து சொரசொரப்பாக தான் பூசிப்பாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இதை 2 கோட்டு அப்ளை பண்ணிவிட்டு மேலே கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே அதில் ஏதாவது கிராக் இருந்ததுன்னா 5 mm வரை இருக்கக்கூடிய கிராக்கை வந்து பெயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹோம் ஷீல்ட் கிராக் ஃபில்லிங் பேஸ்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி அந்த கிராக்கை நல்லா கீறி விட்டுட்டு அந்த கிராக்கில் ஒரு கோட்டு டாம்ஸ்டாப் அட்வான்ஸை அப்ளை பண்ணி அந்த கிராக்கில் நீங்கள் அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு 2-3 கோட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த டாம்ஸ்டாப்பை யூஸ் பண்ணி 2 கோட்டு புட்டி ஏற்றுங்க. அதுக்கப்புறம் புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும். புது வீடுகளுக்கும் நீங்கள் இது அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். காரணம், புது வீடுகளை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் 4 வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி நான் முதல்ல காட்டின மாதிரி சுவர்களில் தரைப்பகுதியிலேருந்து ஒரு